ஹாய் ப்ரோ, வணக்கம். உங்கள் கரிப்பாளன் முத்து. அவன் 719 அப்படின்னு அடித்ததுக்கு அழகாக ஒன்று என்னோடய ஃபேமிலி ஆஃப் டச் நம்பர் 63 அப்படின்னு அழகாக இறக்கியிருக்கான். 7ஓட டச் நம்பர் 0 அப்படின்னு இறக்கியிருக்கான். தட்ஸ் ஆஃப் 063 அப்படிங்கிறது அன்ஃபேமிலி நம்பர். இப்போ இன்றைக்கி ஏன்னா மூணு நம்பர் அன்ஃபேமிலி நம்பர் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எந்த ஃபேமிலிக்கு போகணும், கான்செப்ட் அதுதான். அப்போ ஃபேமிலி நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் இங்கே நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ எந்தெந்த போர்டுக்கு என்னென்ன நம்பர் வரப்போகுது, போர்டுக்கு சிங் பார்க்கலாமா? ஓகே, யுவர் வாட்சிங். அதாவது 3 பேட்டர்ன் இருக்குது. முதல்ல சி போர்டை பார்த்துருவோம். சி போர்டில் என்னென்ன நம்பர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் எடுக்க வேண்டியது உங்கள் திறமை ராஜா. இங்கே கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது மேலே 770 அப்படின்னு ஏற்றிட்டான், கீழே 6 வச்சுருக்கான். அப்போ 765 75 0549 இது மொதல் விஷயம். ரெண்டாவது, கீபோர்டு கட் நம்பர் இருக்குல்ல, 0 இருக்குது. ஆனால் இன்றைக்கி 0 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் 6071 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆங்கிள்லேயும் பார்த்தாலும் 930 931 அப்படிங்கிற ரூட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீபோர்டில் மட்டும் இன்றைக்கி வரப்போகிற நம்பர் 0549. இந்த 4 நம்பர் இன்றைக்கி கேட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுக்க முடியும்? இது டேரக்ட் ஆர் ரிவர்ஸ். டேரெக்டாக வந்துச்சுனாக்கும் 6071 அப்படின்னு கீபோர்டு 0 தான் வரணும். ஆனால் கட் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அப்படி இல்லை என்றால் 64 764 775 அப்போ 4ஆம் நம்பர் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இம்பார்ட்டன்ட் நம்பர் 0 கட் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதை பெண்டிங்கில் போடுறேன். ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோட டைமிங் நான் கட் நம்பர் லிஸ்ட்டோட டைமிங் நான் சொல்லியிருப்பேன். 15 நாளுக்கு ஒருட்ட அந்த டீபோர்ட் கட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. அப்போ 0 அல்லது 4 அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது. 5 9 சப்போர்ட் நம்பர். ஓகேவா? கீபோர்டோட ரூட்டு இதுதான் ராஜா. அப்போ 0 வருதா 4 வருதா அதை மட்டும் எடுக்க வேண்டியது உங்கள் திறமை. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, இங்கே பீபோர்ட் ரூட் இது மட்டும்தான் இருக்குது, வேறு ரூட்டு கிடையாது ராஜா. ஏன்னா வேறு ரூட்டு இல்லை. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ரெண்டாவது 063 வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்ப 63ஓட டச் நம்பர் 9, 0ஓட டச் நம்பர் 4. அப்போ இந்த டச் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்குறப்ப மேலே 170 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கீழே 16 அப்படின்னு வச்சுருக்கான். 164 175 அப்படின்னு போகிறப்ப அங்கே பவர் மாதிரி இருக்குது. பீபோர்டில் ஒரு 9 அல்லது 4 உள்ளவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6 டச் நம்பர் 9 இருக்குல்ல. அதே மாதிரி இன்றைக்கி டபுள்ஸும் கொஞ்சம் எதிர்பாருங்க. நான் இன்னும் ஃபைனல் பண்ணோம். இப்போ போர்டு கீசிங் வீடியோ போடுறதோடு விட்டுற மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் ஃபைனல் பண்ணால் தான் அங்கே நான் எடுக்க முடியும் பேர். அப்போ பிசி என்ன வரும்? இப்போ 49 வருதா, இல்லை 40 90 இந்த மாதிரி நம்பர்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆல் போட்டிருக்கில் கிடச்சது 2 7 9 4. ஐயோ, இருங்க நோட்டை பார்க்குறேன். இருங்க சாமி, நோட்டை பார்த்து தான் சொல்லணும். நோட்டை பார்க்காம சொல்லவே கூடாது. எழுதி வச்சுருக்கேன், ஒரே செகண்டு. இன்றைக்கி 6 போட்டிருக்கு. கேளுக்கு
3 4 5 6 அப்படிங்கிறப்ப அது ஒரு கான்செப்டில் இருக்குது. 8 7 3 2. அப்போ 3ஆம் நம்பர் ரிப்பீட் வருதா? இது முதல் கேள்வி. அப்படி வரல அப்படி என்றால் 64 75. அப்போ பி போர்டில் ஒரு 4 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நான் லைவ்லேயே கொடுத்துருப்பேன். 2 7 4 9 கேம்கில் வரணும். இன்றைக்கி கேஎல்ல ரிப்பீட் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளே இருக்குது. 0 6 3லேருந்து 3 6 ரிப்பீட்டட் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது பி போர்டு ரூட்டு. இப்போ ஏ போர்டு போயிடலாமா? ஏ போர்டுக்கு ரூட் எங்கே இருக்குது? ஏ போர்டு ரூட்டு ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது, வேறு இல்லை. ஐயோ, விக்கல் வேறு வந்துருச்சே. இப்போ ஏ போர்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், மேலே 972 அப்படின்னு வச்சுருக்கான். அப்போ ரிப்பீட்டட் நம்பர் வரும்னு நான் சொல்கிறேன்ல. அப்போ ரிப்பீட்டட் நம்பர் வருதுன்னா யார் வருவேன்னா 966 977. இது முதல் கான்செப்டு. ஏ போர்டில் ரிப்பீட்டட் நம்பர் வந்துச்சுனாக்கும் 6 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இல்லை அப்படின்னாக்கும் 61 72 72 டேரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே 6 தான் வைக்கணும். அதான் லாஜிக்கு. 719 வேறு ரூட்டு வேறு இல்லையே. ரூட் இருந்தால் அது பிடிச்சிடலாம். ஏ ஒரு ரூட் இல்லை ப்ரோ. இந்த ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது, வேறு ரூட் இல்லை. அதனால் ஏ போர்ட் ரிப்பீட்டட் நம்பர் 6 அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்போ என்னென்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், இங்கே அழகாக எழுதி வச்சுருக்கேன். 6 வந்துச்சுனாக்கும் 665 ஒரு 3D 3 எடுத்து வச்சுருக்கேன். 9657325554. இதுதான் இந்த கேமுக்குள்ளே வர வேண்டிய நம்பரு. டிஆர் ஆகட்டும் கேஎல் ஆகட்டும் லைவ்லேயே பாதி நம்பரை கொடுத்துருவேன். இதில் ஃபைனல் பண்ண வேண்டியது தான் என்னோடய வேலை. ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் குரூப்பில் கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் கட்சிங்கில் என்ன ஆல்போர்ட் இருக்குது? ஏன்னா ட்ரிக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். அப்போ ட்ரிக்கிலேருந்து உங்கள் ஆல்போர்ட்லேருந்து நீங்கள் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேஎலுக்கு மட்டும் ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன். டிஆருக்கு 3 நம்பர் எடுத்திருக்கேன். ஏன் கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கும் நீங்கள் தாராளமாக செட்டு ஏற்றலாம். இல்லை மேட்ச் ஆகலை அப்படின்னா அளவோடு விளையாடுங்க. லிமிட்டாக ஒவ்வொரு செட்டை போட்டு விட்டுருங்க. இங்கே 2 பேர் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் 30 ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் 25 ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி போடணும். மேட்ச் ஆகலைன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, 11 ரூபா டிக்கெட் போட்டு விட்டுருங்க. இங்கே 11 ரூபா டிக்கெட் போடுறதுக்கு சரவணன் ப்ரோ இருக்கார். வின்னிங் வந்த அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சிஷ்யப்பாய் உள்ளது, அவ்வளோ அருமையாக பண்ணுவார். நீங்கள் அவரே கேட்பார், எப்போ யாராவது வின்னிங் வாங்கியிருக்கீங்களா, வாங்கியிருந்தீங்கன்னா மெசேஜ் கொடுங்க, உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நேர்மையான நண்பர் அவர். அவரை பயன்படுத்திங்க. தயவுசெய்து யாரும் கடன் போடாதீங்க, கிரெடிட் போடாதீங்க. கடன் இல்லாமல் விளையாடுங்க. அப்போ தான் அவர் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் பாவம் இல்லையா? ஏப்பா ஒரு மனுஷனை கிட்டத்தட்ட நம்ம குரூப்பில் இருக்க அத்தனை பேருக்கு சீங் போடுற அவர்கிட்ட புக்கிங் பண்ணுறீங்க. கடன் இல்லாமல் பண்ணுங்க சாமி. நாங்கள் என்ன 10 நம்பராக கொடுக்குறோம், இல்லை பாக்ஸாக கொடுக்குறோம். கொடுக்குறது 2 நம்பரு, அதிகபட்சம் 100 ரூபாய் தாண்டாது. அதுக்கு ஏன் கடன் வைக்கிறீங்க? அவர் பாவம் இல்லையா? நம்மளை மாதிரி தானே அவரும். வின்னிங் வந்தால் உங்களுக்கு அடுத்த நிமிஷம் காசு தர்றாருல. அப்போ நீங்கள் புக்கிங் போடுறப்ப அவருக்கு நீங்கள் காசு கொடுக்கணுமா இல்லையா? அதை முதல்ல கரெக்டாக பண்ணுங்க சாமி. இதை பண்ணிங்கன்னா போதும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குரூப்லேயும் கெச்சிங், சரவண குரூப்லேயும் கெச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இங்கே முத்து சாம்ராஜ்யம், கடிப்பாளர் நாட்டாட்சவன் எல்லா குரூப்லேயும் உங்களுக்கு கெச்சிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கெஸ்ஸிங் வராமல் எந்த குரூப்பும் கிடையாது.
அப்போ அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ண தெரியும்னா முதல்ல கற்றுக்குங்க. இங்கே கற்றுக்கிட்ட நேற்றுலாம் ஒரு நண்பர் அழகாக மெசேஜ் அடித்தார் எனக்கு, அண்ணே 5000 வின்னிங்கண்ணே அப்படின்ட்டு. எப்படி எடுத்தார்? தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். என்ன ஆல் போர்டு, என்ன கான்செப்டு, இப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கணும், தட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் கெஸ்ஸிங் எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு அண்ணே நான் வின்னிங்கண்ணே அப்படி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாரு மனுஷன். கற்றுக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. நான் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துட்டேன். ஒரிஜினல் ட்ரிக்கையும் கொடுத்துட்டேன், மெத்தடையும் கொடுத்துட்டேன், ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன் ப்ரோ, இதுக்கு மேலே எந்த கெசட் ப்ரோ பண்ணுவான்? எந்த கெசட்டாக நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். பெரிய மயில் இது மாதிரி பேசுவானுங்க. உனக்கு கெஸ்ஸிங் எடுக்க தெரிஞ்சால் எடு அப்படிம்பாங்க. ஆனால் முத்து அப்படி கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், அளவோடு விளையாடணும், யார்கிட்டையும் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையவே திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நான் எங்கே போய் முட்டிட்டு சாவறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. ஓகே பாய். இந்த வீடியோ இதோட போதும். போர்டு கெஸ்ஸிங் இவ்வளோ தான், முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம். உங்கள் அன்புக்கு மதற்கு நன்றி. வணக்கம். கணிப்பாளன் முத்து.